தலைவங்கிற தகுதியை இழந்துட்டாரு. ஏன்னு கேளுங்க, எடுத்த உடனேயே தற்குறிங்களா என்ன மாதிரி பேசிங்கன்னா எனக்கு வாயில வந்துடும். எங்களுக்கெல்லாம் வராதா? நாங்க வாயில விட்டோம்னா வேற மாதிரியெல்லாம் விடுவோம். இப்போ எவ்வளவு பாலியல் பலாத்காரம், எவ்வளவு அநியாயம் எல்லாம் நடக்குது. யாராவது ஏதாவது கேட்டாங்களா? கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா தற்குறின்னு சொன்னா மட்டும் அவருக்கு கோபம் வருது. நான் என் வாயில வந்துரும்ன்றாரு. என்ன வரும்? நீ வந்த ஆட்சிக்கு வந்த ஒரு மாசம் கூட ஒன்னும் ஆகல. அந்த ஒரு 20 நாள்ல எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, எத்தனை கற்பழிப்பு, உன் கட்சிக்காரங்களே கற்பழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னால பார்க்க முடியுதா? நீயே ஒரு தீய சக்தியா இருக்கிற. ஒரு முதலமைச்சர் கான்ஸ்டிடியூஷன் பொறுப்புல இருக்காங்க, ஓகேவா? மாண்புமிகுன்ற முதலமைச்சர், அவர் வாயில என்ன வார்த்தை வந்துடும்? வாயில வேற வார்த்தை வந்துடும்ன்றாங்க. நீ பொறுப்புல இருக்கும் போது நீங்க உட்காடுறீங்க இல்லையா, அதே வார்த்தை நாங்க மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் நாங்க கேட்கலாம்ல. முதலமைச்சர் தான் நாட்டுக்கு ராஜா இல்ல. முதலமைச்சர் என்ற பொறுப்பு கூட இல்லாமல் ஒரு நாளாந்தர பேச்சாளி போல, ஒரு வீதியிலே சென்று பேசக்கூடிய ஒரு பேச்சாளி போல, அந்த முதலமைச்சர் என்ற நாற்காலிக்கு ஒரு மரியாதை இல்லாம, ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு நபர் போல அவர் தன்னைத்தானே காட்டிக்கொண்டு தற்குறி என்றதை அவர் நிரூபித்தார். ஒரு அறவேற்காடு என்பதை அந்த மேடையில் அவருடைய பேச்சு தெரிகிறது.